டிடாக் நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸில் அரசியல் பயணத்தை ஆரம்பித்த விஜயதரணி அவர்கள் பாஜகவுக்கு வராங்க. பாஜகவிலேருந்து இன்னைக்கு தாவேக்காவில் வந்திருக்கிறாங்க. 2011 காங்கிரஸ் கட்சி சார்பாக விலவங்குடு தொகுதியில் நின்று ஜெயிக்கிறாங்க. முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் 2016, அதுக்கப்புறம் 2021 தொடர்ச்சியாக ஹார்டிக் வெற்றியை பதிவு பண்ணுறாங்க காங்கிரஸில் விஜயதரணி அவர்கள். அதுக்கப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ்லேருந்து விலகி பாஜகவில் இணையிறாங்க. ஏன் காங்கிரஸ்லேருந்து விலகணும் அப்படின்னா, காங்கிரஸில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மாநில லெவலில் அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கவே இல்லை, அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்றத பார்க்கணும். ஆனால் காங்கிரஸில் ஒரு வலிமை மிக்க ஒரு பெண் தலைவராக இவங்க என்ன பண்ணுறாங்க, மிருகத்திக்கிறாங்க. காங்கிரஸில் இவங்களை ஒரு அடையாளமாகவே என்ன பண்ணுறாங்க, முன் வச்சாங்க. இதை விலவங்குடு தொகுதியில் இவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, தொடர்ச்சியாக 3வது தடவை என்ன பண்ணியிருக்காங்க, வின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது விலவங்குடு தொகுதியில் மக்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டது. ஸோ காங்கிரஸில் தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய குறை தான் விஜயதரணி அவர்களுக்கு இருந்தது. 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு காங்கிரஸில் சட்டமன்ற குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, விஜயதரணி அக்கா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கிறாங்க. ஆனால் அது செல்வ பெருந்தகை கிட்ட போகுது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர், மாநில தலைவர் பதவி காலியாகும் போது இந்த போட்டிக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரேஸில் முந்துறாங்க. ஆனால் அதுவும் செல்வ பெருந்தகை கிட்ட போகுது. சரி, செல்வ பெருந்தகை அவர்கள் வந்துட்டாரு, இங்கே சட்டமன்றத்துக்குள்ள சட்டமன்ற குழு தலைவர் போஸ்டிங் காலியாக இருக்குது, அதுக்கு முயற்சிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் அவங்க கிட்ட பறிக்கப்பட்டு ராஜேஷ் அவர்கள் கிட்ட போகுது. இப்படியா தொடர்ச்சியாக காங்கிரஸில் இவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருந்தது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்படியா தொடர்ச்சியாக இவங்கள அங்கீகரிக்காமல் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்படுறதுனால பாஜகவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவுக்கு தவறாங்க. பாஜகவில் போய் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. சரி, விலவங்குடு தொகுதியை நான் ராஜினாமா பண்ணிட்டு வந்தேன், இந்த இடைத்தேர்தலில் என்ன நிற்க வைங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் அது மறுக்கப்படுது. ஸோ தொடர்ச்சியாக நம்ம வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வெளியே போனோம்னா 4 பேர் வேறு மாதிரி பேசுவாங்க அப்படின்றதுனால தொடர்ச்சியாக பாஜகக்குள்ளே இருக்கிறாங்க. பாஜகக்குள்ளே கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த டைமில் கூட முக்கியமான பொறுப்பு வரல. இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போகிறார் அப்படின்ற செய்தி வரும்போது இவங்களும் டெல்லியில் போயிட்டு முகாமிட்டு மாநில தலைவர் பதவி எப்படியாச்சுன்னா பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கிறாங்க. அதில் தோல்வி அடைகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எதிர்பார்த்த பதவியும் கிடைக்கல, கேட்ட பதவியும் கிடைக்கல அப்படின்னும் போது ரொம்ப விரக்தியில் இருந்த விஜயதரணி அவர்கள் பாஜகவிலே என்ன பண்ணுறாங்க, ஒதுங்கி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இதில் விலவங்கோடு தொகுதி கொடுத்தா நம்ம பயணிக்கலாம், எல்லா கட்டியும் விளைகிறலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு விஜயதரணி அவர்கள் வந்தாங்க அப்படின்றது தான் அவங்கள சுற்றியுள்ள வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது கிடைச்ச தொகுதி விலவங்கோடு தொகுதி கிடைச்சிது. ஆனால் அதில் அவங்க தோல்வியிடுறாங்க. இப்படியா இருக்கும் பொழுது தோல்வி அடைஞ்ச பிறகு கொஞ்சம் விரக்தியில் இருந்த விஜயதரணி அவர்கள் இதுக்கப்புறம் பாஜகவில் பயணிச்சிருந்தா நம்முடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கேட்ட பதவியும் கிடைக்கல, அவங்க பதவி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல, நம்ம சட்டமன்ற தேர்தலில் நின்று தோத்துட்டோம் அப்படின்ற ஒரு விரக்தி அவங்களுக்கு இருந்தது. இதனால இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்கிறாங்கல்ல, இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பொறுத்திருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் அமைச்சராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சின்ன ஒரு தப்பு பண்ணுவீங்க, ஆனால் அது பல ஆண்டுகளுக்கு நீங்கள் செஞ்சு வந்த அரசியல் எல்லாமே ஒரு செகண்டில் சரிச்சிடும். திரும்பவும் அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இவனிக்கு தாவேக்கா காங்கிரஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்து ஆட்சி பகிர்மானத்தை தாவேக்கா கொடுத்துருக்குறாங்க. ஸோ காங்கிரஸில் இவங்க தொடர்ந்து இருந்திருந்தாங்க, நிச்சயமாக 2026 இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, விலவங்குடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக நின்றுந்தா இவங்க தான் கன்ஃபார்ம் எம்எல்ஏ மட்டும் இல்லை அமைச்சராக இருப்பாங்க. இதுதான் பலர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நலம் விரும்பிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா 2011, 2016, 2021, 2026 இவங்க நின்று இருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்க அமைச்சராக இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸ் இருக்கும்போது நிச்சயமா இவங்களுக்கு அமைச்சரவையில் கண்டிப்பாக இடம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய கருத்தம் இருக்குது. ஆனால் இவங்க
என்ன பண்ணாங்க, இங்கே எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல, முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு போனாங்க. இன்னைக்கு பாஜகவே முக்கியத்துவம் தரலன்னு தாவேக்காவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க சும்மாலாம் வரல. அவங்களுடைய அரசியல் நகர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அவங்களுடைய இலக்கு எல்லாமே 2 தான். ஒண்ணு 2029 நாடாளுமன்ற தேர்தல். எப்படியாவது 2029 நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி ஆகி நம்ம என்ன பண்ணணும், டெல்லி அரசியல்ல போயிட்டு கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தாவேக்காவுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுத்திருக்கிறாரு விஜய் அவர்கள். மக்களை போய் சந்திக்கல, மக்களுக்காக களத்தில் நிற்கல, மக்களும் யார் எம்எல்ஏ அப்படின்ற கேண்டிடேட் அப்படின்றது தெரியல, அவங்க என்ன சாதி மதம் அப்படின்றது எதுவுமே பார்க்காம விஜய் அப்படின்ற ஒரே ஒரு முகத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்னைக்கு 107 எம்எல்ஏக்களை மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் யாரால எதால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அப்படின்ற ஒரே ஒரு மனுஷனுக்காகத்தான் அப்படின்றது இங்க தாவேக்காவில் ஜெயிச்சு எம்எல்ஏ மினிஸ்டரா இருக்காங்களா, அவங்களே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்லை நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்னு. ஆனால் விஜய் அப்படின்ற ஒரு மனுஷனுக்காக நம்மளுக்கு ஓட்டு விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெயிச்சவங்களே என்னப்பா நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளாதவங்களுக்கு கூட இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதெல்லாம் சூழ்நிலை வச்சு பார்த்து தான் விஜயதரணி அவர்கள் 2029 நாடாளுமன்ற தேர்தலை நம்ம டார்கெட் பண்ணி என்ன பண்ணிடலாம், அங்கே நின்று ஜெயிச்சு எம்பி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அரசியல் நகர்த்து தான் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு தாவேக்கால போய் நிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாவேக்காவில் ஒரு பலமிக்க மகளிர் அணி தலைவி இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. இது வரைக்கும் விரல் விட்டு அன்ற அளவுக்கு மாநில லெவலில் ஒரு மாநில தலைவி இருக்கிறாங்களா, ஒரு பவர்ஃபுல் மிக்க லீடரா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான லீடரா, மகளிர் அணி தலைவியா இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. ஸோ இதெல்லாம் சுதாரித்து கொண்ட நம்ம விஜயதரணி அக்கா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு தாவேக்கால பணிஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நிச்சயமா மகளிர் அணி தலைவி அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் மற்ற கட்சியில் அதிமுகவில் இருந்து பல சீனியர்கள் என்ன பண்ணுறாங்க, தாவேக்காவில் வராங்க. ஆனால் வர்றவங்களுக்கு எல்லாமே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உயர் பதவி அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு தாவேக்காவில் மகளிர் அணி தலைவி அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அந்த இடம் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஸோ அப்படி இவங்க கணக்கு போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மகளிர் அணியை என்னை கட்டமைக்கிறதுக்கு எனக்கு ஃபுல் கட்ஸ் இருக்குது அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாகவும் இருக்குது, ஹோப்பாகவும் இருக்குது. ஸோ இதனிடையில் தான் அவங்க இன்னைக்கு தாவேக்காவில் போய் இணைஞ்சனால மகளிர் அணி தலைவர் பதவி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பதவியை நம்ம எடுத்துக்கிட்டு கட்டமைப்புகளை எந்த அளவுக்கு கட்டமைக்கணுமோ அந்த அளவுக்கு கட்டமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு தாவேக்காவில் இந்த மகளிர் அணி அமைப்பை அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம என்ன பண்ணணும், உயர்த்தணும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம வேலை செய்யும் போது நிச்சயமாக நம்மளுக்கு தலைமை என்ன பண்ணும், தேர்தலில் நிற்கிறதுக்கு சீட்டு கொடுக்கும். ஸோ 2029 நம்ம நிற்கிறோம், எம்பி ஆகிறோம், அங்கே நாடாளுமன்றத்தில் நம்ம குரல் ஒலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விஷயமா இருக்கு. இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கிறவங்களுடைய நினைப்பெல்லாம் என்னவா இருக்கு, அடுத்ததுலேருந்து இதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்னு. உதாரணத்துக்கு புசி ஆனந்த் அவர்கள் ஓவர் எக்ஸ்ட்ரீம் லெவலில் என்ன பண்ணிட்டாரு, எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டார். இனி வருகிற 20 வருஷத்துக்கு நம்ம தான் ஆட்சி செய்கிறோம், நம்ம தலைவர் விஜய் தான் ஆட்சி செய்கிறார், 20 வருஷத்துக்கு யாரும் நம்ம கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கான்ஃபிடென்ட் இருக்கலாம், இந்த ஓவர் எக்ஸ்ட்ரீம் கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன ஆக போகுது நம்மளுக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை, ஏன்னா அவங்களுடைய தலைவர் அவங்க தூக்கி கொண்டாடுறாங்க, அவங்களுக்கு அந்த இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுடைய நம்பிக்கை. வரட்டும், 20 வருஷம் இல்லை, 30 வருஷம் இல்லை, ஆதவர்ஜனா சொல்கிற மாதிரி 50 வருஷம் கூட அவங்க இருந்துக்கிட்டோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் போகிற போக்கப்பட்டா இப்போ கூட நீங்கள் ஆட்சி கழிச்சிட்டு எலெக்ஷன் வச்சா விஜய் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படின்ற, ஏன்னா மக்கள் பார்த்துட்டாங்க. மக்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு கொடுமைகளை சந்திக்கிறாங்க, அரசு அதிகாரிகள் எந்த அளவுக்கு கொடுமை சந்திக்கிறாங்க இவங்க ஆய்வுன்ற பேரில் அப்படின்னு. இவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க, இனி நம்ம தான் அப்படின்ற ஒரு மமதையில் இருக்கிறாங்கல்ல. இந்த பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லா எதிர்கட்சிகளும் என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்டயே விட்டுட்டாங்க. நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள விமர்சிக்கணும், மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்களே தகுந்த அடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ இவங்களுடைய பிம்பம் இப்படி இருக்கிறதுனால விஜயதரணி அவர்களுடைய நகர்வும் அரசியல் நகர்வும் 2029 நோக்கி தான் போகுதே கண்டி, அவங்க அரசியலுக்குள்ள எதை சாதிக்கணுமோ அதை தாவேக்கா மூலியமா சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க பாஜகவுக்கு போறதுக்கு முன்னாடி தாவேக்காவில் போயிருந்தா கூட இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் ஆயிருக்கலாம்.
ஸோ ஒரு அளவுக்கு என்ன பண்ணிருக்கலாம், நீங்க டாப்ல போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பல பேர் என்ன பண்ற கருத்து சொல்றாங்க. ஆனா எதுவாக இருந்தாலும் விஜயதரணி அவர்கள் லேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் இங்க பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா காலம் கடந்த ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஆனா இப்போ எடுத்திருக்கிற முடிவு அவங்களுக்கு வரவேற்பதற்கது தான். ஏன்னா இன்னைக்கு தாவேக்காவில் மகளிர் அணி அமைப்பில் அவங்க என்ன பண்ண போறாங்க, ஒரு டாப் லீடராக உட்கார போறாங்க. வேலைகளை செஞ்சு கட்டமைகளை கட்டமைச்சு 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நின்று ஜெயிச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க, போக போறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதனுடைய அரசியல் நகர்வுல தான் விஜயதரணி அவர்கள் இன்னைக்கு தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.